ஏங்க நீங்க எல்லாம் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் வந்து எங்க அக்காட்ட பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? உங்க பொண்ணு பண்ண காரியத்துக்கு 7 ஜென்மத்துக்கும் நீங்க எல்லாம் எங்க அக்கா முகத்துல முழிக்கவே கூடாது. ஐயோ, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. பெரியவங்க நீங்க, பெரிய மனசு பண்ணி எங்களை நீங்க மன்னிக்கணும். உங்க மதிப்பு தெரியாம அவ அப்படி பண்ணிட்டா. சின்ன வயசுல அதான் ஆத்திரப்பட்டுட்டா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன். ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் பொண்ணு என்ன ஒண்ணும் தெரியாத முட்டாளா? பைக்கிலேயே பேசுறா. எதுக்கு எங்க அக்காவை திரும்ப திரும்ப சீண்டிட்டே இருக்கணும்னு கேக்குறேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு பலார்னு அடைச்சு விட்டா. இப்ப கல்யாணம் அது இதுன்னு சொல்லி கோயில் கோயிலா அலைய விடுறான். தான் அக்கா போய் வாழணும்னு நினைக்கிற வீட்டுல உன் பொண்ணு இப்படித்தான் பண்ணுமா? சொல்லுமா, பெரிய ரவுடியாவ? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. உங்க கௌரவம் என்ன, மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அவ புத்தி கெட்டு போய் அப்படி நடந்துக்கிட்டா. நான் மனசார மன்னிப்பு கேக்குறேன். மன்னிச்சிருங்க. பாருக்கா, இந்த அம்மா மனசார மன்னிப்பு கேக்குதான். ஏமா, உன் பொண்ணு ஊரறிய வந்து அடிச்சு விட்டு போயிருவா. நீ கமுக்கமா வீட்டுக்குள்ள வந்து மன்னிப்பு கேட்டு போயிருவ. நான் வேற என்ன பண்ணணும் சொல்லுங்க. எனக்கு என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். எங்க அக்காவுக்கு நடந்த அவமானத்தை போக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அத நீங்க செய்வீங்களான்னு தான் எனக்கு தெரியல. செய்றேங்க. எதுவா இருந்தாலும் நான் செய்றேன். அம்மா, நீங்க சொல்லுங்க. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அக்கா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். என்னம்மா பேச்சே காணா? காலில் விடுறது அவமானமா தோணுதோ? அப்படின்னா வேணாமா, வேணாம். நீங்க கிளம்பி போயிட்டே இருக்க. இல்ல இல்ல
என்னம்மா தயங்குற? டக்குன்னு விழுமா, நிறைய வேலை இருக்குல்ல. என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. சரி, ஜோசியர்கிட்ட பேசிட்டு எப்போ என்னங்கறத சொல்றேன். இப்ப நீ போலாம். நீ எதுக்குமா விஜய் வீட்டுக்கு வந்த? அதெல்லாம் இருக்கட்டும், வீட்ல போய் பேசிக்கலாம் வா. போலாமாக்கா வா. இல்லம்மா, நீ திடீர்னு நீங்க வந்திருக்கியே, எனக்கு எதுவுமே புரியலம்மா. வர சொன்னாங்கடி, வந்தேன், பேசிட்டேன், போலாம் வா. என்ன பேசுன? வீட்டுக்கு போய் சொல்றேன் மகா, வான்னு சொல்றேன்ல, கிளம்பு. அம்மா சொல்லு. சொல்றேன், நீ கிளம்பு. மா மா, அதான் வீட்டுக்கு வந்துட்டோம்ல, இப்போவாவது சொல்லுமா. மா எங்கம்மா போற? சொல்லிட்டு போமா. மா அக்கா என்னாச்சு? அம்மா கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு போயிருக்காங்க. கடவுளே, அந்த நந்தினி அம்மா கிட்ட நடந்துகிட்ட முறை, என்ன காலில் விழ வச்சு அவமானப்படுத்தின விஷயம், இது எதுவுமே எந்த சூழ்நிலையிலையும் என் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது.
எனக்கு நடந்த அவமானம் என்னோடய புதைஞ்சு போகட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும். அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். மா, நான் எத்தனை வாட்டி கேக்குறேன், அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே மாட்டேங்கிறம்மா நீ. சொல்றேன், எல்லாரும் வரட்டும் போரு. ஐசு, ஐசு, என்னம்மா, என்ன விஷயம்? அப்பா எங்க? அப்பா கடைக்குதாம்மா போயிருக்காரு. சரி, அப்பா வரட்டும், அப்புறமா சொல்றேன். சுபா, காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரிம்மா. மா, நீ சொல்ல டைம் ஆக்க எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்குமா. நீ விஜய் வீட்டுக்கு எதுக்குமா போன? அங்க என்ன நடந்துச்சு சொல்லுமா. என்னது, அம்மா விஜய் வீட்டுக்கு போனாங்களா? மா, நீங்க எதுக்குமா அந்த வீட்டுக்குலாம் போனீங்க? என்னம்மா? மா, இந்தாங்க குடிங்க. அப்பாவும் வந்தாச்சு, இப்ப வாச்சும் சொல்லமா, அங்க என்னதான் நடந்துச்சு? எல்லாமே நல்ல விஷயம்தான். விஜயோட அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. என்ன ஜோதி சொல்ற? நிஜமாவா? ஆமாங்க, அத பத்தி பேசதான் வர சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாம தான் முன்கூட்டியே சொல்ல வேணான்னு நான் தனியா போயிட்டு வந்தேன். சூப்பர்மா. அக்கா, இப்ப நீ ஹாப்பி தானே? ஆனா எப்படிமா, அவங்க அவ்வளவு சீக்கிரம் ஓகே சொல்ற ஆளே கிடையாதே. அதானே, எப்படி அந்த அம்மா சரின்னு சொன்னாங்க? இல்லாத பேச்செல்லாம் பேசுவாங்களே. ஏங்க, நீங்களும் என்னங்க இப்படி பேசுறீங்க? இல்ல ஜோதி, நான் உண்மையை தானே சொல்றேன். பா, ஆமாப்பா, அவங்களாவே வர சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கேம்மா. அவங்க கேரக்டருக்கு இப்படி நடந்துக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. ஏ மகா, ஒருத்தவங்களை பத்தி ஏண்டி எப்பவுமே தப்பா நினைக்கணும்? நமக்கு நம்ம பொண்ணோட ஆசை முக்கியன்ற மாதிரி அவங்களும் அவங்க பையனோட ஆசை முக்கியம் நினைப்பாங்கல்ல. நானும் நீ சொல்ற மாதிரி அங்க பயந்துட்டே தான் போனேன். என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு சந்தேகமா தான் போனேன். ஆனா அப்படியே நான் நினைச்சதுக்கு மாறாதான் எல்லாமே அங்க நடந்துச்சு. என்ன வாங்க வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு காஃபி கொடுத்து மண்டபத்துல நடந்ததே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம்,
அது ஒரு கோபத்துல நடந்துருச்சு. அடுத்து நாம என்ன ஆகணும்ன்றத பார்க்கலாம். இப்படிதான் பேசினாங்க. நிஜமாவே அப்படியா பேசினாங்க? அப்புறம் நான் என்ன பொய்ய சொல்றேன்? நிஜமா தாண்டி சொல்றேன். கல்யாண விஷயத்துல போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா? ஏற்கனவே பிரச்சனை வேற நடந்திருக்கு. அதனால 1க்கு 2 வாட்டி நானே கேட்டு உறுதிப்படுத்திக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, அவங்களே ஜோசியர்கிட்ட கேட்டு எப்போ நிச்சயம் வச்சுக்கலான்னு தேதி குறிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. இப்பதான் ஜோதி மனசுல இருந்த பாரமே இறங்கி இருக்கு. முருகா, அக்கா, இனிமேலாச்சும் ராத்திரி எல்லாம் இதையே நினைச்சு தூங்காம இருக்காம ஒழுங்கா தூங்குவல்ல? பெரிய மனுஷங்க சில சமயம் கோவத்துல 2 வார்த்தை பேசதான் செய்வாங்க. அடுத்த நேரம் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்கல்ல, அதான் பெரிய மனுஷத்தனம். எனக்கு ஆக மொத்தத்துல ஐசோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவ ஆசைப்பட்ட மாதிரி விஜய் கூட சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். இல்லையே, இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. விஜயோட அம்மா அவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகுற ஆளே கிடையாது. அதுவும் இல்லாம அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு நான் சவால் வேற விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த அம்மா கொலை வெறியில இருக்கணும். அவங்க எப்படி அம்மாவை கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பேசியிருப்பாங்க? வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அம்மா, நீ என்னவோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. ஆமா, என் தம்பி தான் பாத்துக்கிறான். அவன் எல்லாம் நல்லா பாத்துப்பான். இந்த போதுமா? டேய், 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 என்னடா? Thank you, ma. என்னடா என்ன? Love you, ma. டேய், போலீஸ் சொல்லுடா இவங்கிட்ட. Thank you so much, ma. இறக்கி விடுடா. இறக்கி விடுறா. ஐயோ, மாப்ள, இறக்கி விடுறா. என்னடா நீ? என்னடா மா, ஐயோ, என் கல்யாணத்துக்கு நீ இவ்வளவு சீக்கிரம் ஓகே சொல்றேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா. டேய், எனக்கு மட்டும் என்ன உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு ஆசையா? உன் விருப்பம் என்னவோ, உனக்கு எது சந்தோஷத்தை தருமோ அதை செஞ்சு தரதா நான் நினைக்கிறேன். என்ன ஒண்ணு, நம்ம குடும்பம், கௌரவம், மரியாதை இதையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. என்கிட்ட பேசி கலந்துக்காம நீங்களா ஒரு முடிவு எடுத்ததாலதான் எனக்குள்ள அது கோவமா மாறி கடைசியில என்னென்னமோ நடந்துருச்சு. அம்மா, அப்ப எங்க மேல உங்களுக்கு கோவமே இல்லையா? ஏன் புள்ளைங்கடா நீங்க, உங்க மேல நான் எப்படி கோவப்பட முடியும்? கோவம்லாம் இல்லடா. டே மாப்பிள்ளைகளா, இனிமேலாவது அம்மா மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்குங்க. எது பண்றதா இருந்தாலும் எங்க அக்காவுக்கு தெரியாம பண்ணவே பண்ணாதீங்க. பண்ண மாட்டோம் மாமா, கண்டிப்பா இனிமே பண்ண மாட்டோம். அம்மா எங்களை புரிஞ்சுக்கும் போது நாங்களும் கண்டிப்பா அம்மாவை புரிஞ்சுப்போம். இனிமே கண்டிப்பா அம்மாவை கஷ்டப்படுத்த மாட்டோம். ஆமா, கண்டிப்பா எங்க அம்மாவை நாங்க கஷ்டப்படுத்தவே மாட்டோம். என்னடா விஜய், ஹாப்பி தானே? ப்ரோ, சந்தோஷமா, சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்கேன் ப்ரோ நானு. அப்புறம் நெக்ஸ்ட் என்னம்மா, நல்ல நாள் பார்த்து கல்யாணத்துக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ண போறீங்களா? இல்ல விஜய், ஏற்கனவே ஒரு தடவை தடப்பட்டு போன கல்யாணம், அதனால அவசரப்பட முடியாது. ஜோசியரை கூட்டிட்டு வந்து தெளிவா ஜாதகம் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நல்ல நாள் நேரம் எல்லாம் பார்த்துதான் எதுவா இருந்தாலும் பண்ண முடியும். டேய், இதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் ஹாப்பியா இரு. சரிம்மா. ஐயோ செல்லம்மா. ப்ரோ வா போலாம். சரி சரி. டேய் டேய், மெதுவாடா. என்னக்கா, உன் சின்ன மகன் ரொம்ப துள்றான். கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சா துடிச்சு போயிருவான்க்கா. அவன் கிடக்குறான், எங்கேயோ தெருவுல கிடக்குற ஒருத்திய லவ் பண்ணுவான். என்ன எதுன்னு பார்க்காம புடிச்சு கட்டி வச்சிருவாங்களா? இது எல்லாத்துக்கும் சீக்கிரம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். நல்ல
நல்ல வேளை மகா. அம்மா இவ்வளவு சீக்கிரம் விஜயோட கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. டேய் என்ன? இல்ல ப்ரோ, நீங்க 2 பேரும் கொஞ்சம் முன்னாடி போங்க. நான் கொஞ்சம் ஐசு கிட்ட தனியா பேசணும். தெரியும்டா டேய், நீ பண்றதெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அடுத்தது என்ன பண்ணுவேன்னு கூடவா எனக்கு தெரியாது. நீயே சொல்லலன்னா கூட நானே அதை தான் பண்ணியிருப்பேன். சரி சரி, சீக்கிரம் பேசிட்டு வா. தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப வழியுது, தொடச்சுக்கோ. தொடச்சிட்டேன். வா ஐசு, வா வா. உட்காரு உட்காரு. ஏங்க இப்படி பண்ணீங்க? எப்படி பண்ண? இல்ல அவங்களும் நம்ம கூடவே இருந்திருக்கலாம்ல. அவர் ஏதாவது நினைச்சுக்க போறாரு. ப்ரோவ சொல்றியா? அவன்லாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டான். சரி அதை விடு. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த கடவுள் புண்ணியத்துல அம்மா மனசு மாறிட்டாங்க. ஆமாங்க, எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. எல்லாமே சட்டுன்னு மாறிடுச்சு. அத்தை இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா ஐசு, இதே சூட்டோட நிச்சயதார்த்தத்தை முடிச்சு அப்புறம் ரிசப்ஷனை முடிச்சுட்டு அப்புறம் கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே போய் போதும் போதும் போதும். என்ன ஐசு, இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்த, அதுக்குள்ள நீ கேட்ட போட்ட. முழுசாதான் சொல்ல விட. வேணாப்பா, போதும். இது வரைக்கும் சொன்னதே போதும். போதுமா? இது கோயில். அங்க இருக்காங்க. அங்க பாரு, 2 பேர் முகத்திலும் எவ்வளவு சந்தோஷம்னு. அவங்கள அப்படி சிரிச்ச முகத்தோட பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? இப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, நடந்தா எப்படி நடக்கும்னு எனக்குள்ள அவ்வளவு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் விஜய். இவங்க 2 பேரையுமே பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில எல்லாரோட கன்ஃபியூஷனுக்கு அம்மாவே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இப்பதான் எனக்கு அவ்வளவு ரிலீஃபா இருக்கு. ஹலோ, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன் நீ அமைதியாவே இருக்க? உனக்கு ஹாப்பியா இல்லையா? இல்ல, ஹாப்பியா தான் இருக்கு. இருந்தாலும் ஐயோ, நீ எதுவும் தயவு செஞ்சு சொல்ல வேணாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம். எந்த குழப்பமும் வேண்டாம், எந்த சந்தேகமும் வேண்டாம். சரியா? நந்தினி அம்மா ஒத்துக்கிட்டாங்கங்கிறத எல்லாருமே நம்புறாங்க. ஆனா எனக்கு என்னமோ இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு தான் தோணுது. இவங்க எல்லாருமே அவங்கள ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க. எனக்கு தான் அவங்க யாரு, எவ்வளவு வில்லிங்கிறது தெரியும். சத்தியமா அவங்க இந்த அளவுக்கு எல்லாம் இறங்கி வந்திருக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு. அது என்னவா இருக்கும்? சரி போலாமா? போலாமா? வா. கடவுளே. ப்ரோ போலாமா? பரவாயில்லையடா விஜய், இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட. ப்ரோ நான் கூட இன்னைக்கு பொழுது இங்கே போயிடுமோன்னு நினைச்சேன். என்ன ப்ரோ இப்படி கலாய்க்கிற? என்ன? சரி, எங்க நீயும் லவ் பண்ணி பாக்குறது முடியாதுல்ல? ஆளை விடுப்பா, எனக்கு அது தேவையில்ல. இப்ப போலாமா? போலாம். ஆமா, இப்படியா அப்படியா? போடா அப்படி. சாரி ப்ரோ, காதல் கண்ணை மறைச்சிருச்சு. அபி, அபி, கதவை துறம்மா. இங்க பாரு, அப்பா சொல்றத கேளும்மா. அந்த விஜய் உனக்கு ஒரு ஆளே இல்லம்மா. தயவு செஞ்சு சொல்ற, அவனை விட்டு தொலைடா. அப்பா உனக்காக 1000 மாப்பிள்ளை கொண்டு வருவேன். என்னப்பா சொன்னீங்க? 1000 மாப்பிள்ளை கொண்டு வருவீங்களா?
ஆனா நான் தோத்துட்டேனேப்பா. அதுவும் அந்த ஐஸ்வர்யா கிட்ட தோத்துட்டேன். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்பா, இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? என் உடம்பு ஃபுல்லா பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்ட மாதிரி இருக்குப்பா. அந்த அளவுக்கு எனக்கு எரியுது. இந்த எரிச்சல் என்னால தாங்கிக்கவே முடியல. அம்மாடி அம்மா, நான் யாரையோ புடிச்சு உன்னை வெளியில கொண்டு வந்திருக்கேன். உன் ஆத்திரத்தை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருமா. பொறுமை பொறுமையா இருக்கணுமா? நீ பண்றது ரொம்ப தப்புமா. சொன்னா கேளு. கேட்க முடியாது. அப்பா, உங்களுக்கு நான் என்ன சொல்றேனே புரியல. இந்த ஐஸ்வர்யா யாருப்பா? அவ அழகு என்ன, அவ தகுதி என்ன? போயும் நான் அவகிட்ட தோத்து போய் நிக்கிறேன். இதெல்லாம் என்னால சகிச்சுக்கிட்டு உயிரோடவே இருக்க முடியல. அபி, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதம்மா. அப்பா இருக்கல்ல, நான் பாத்துக்கிறேம்மா. சொன்னா கேளுடா. முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியில வாடா. மத்ததெல்லாம் அப்பா பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துப்பீங்க? அந்த பிச்சைக்காரி ஐஸ்வர்யாக்கும் விஜய்க்கும் நடக்க போற கல்யாணத்தை வேடிக்கை பார்க்க போறீங்களா? கல்யாணம் நடக்காதுடா. அப்பா நடக்கவும் விட மாட்டேன். அப்பா, சும்மா பூசி மொழிவெல்லாம் நினைக்காதீங்க. எல்லாத்தையும் ஸ்வேதா அண்ணி கால் பண்ணி சொல்லிட்டாங்க. விஜய்க்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆண்டியே சொல்லிட்டாங்களாமே. இதுக்கு மேலயும் நீங்க என்னப்பா பண்ண போறீங்க? முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. போயும் இந்த ஐஸ்வர்யாவை எப்படிப்பா விஜய்க்கு பிடிச்சு போச்சு? என்ன விட அவ எதுலப்பா வசந்தவளா போயிட்டா? இதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லல. அவ்வளவுதான்ப்பா, இது முடிஞ்சு போச்சு. நான் தோத்துட்டேன். ரொம்ப அசிங்கமா தோத்துட்டேன். இனிமே நான் யாரையும் பார்க்க மாட்டேன். யாரையும் எனக்கு பார்க்க பிடிக்கல. தயவு செஞ்சு போயிடுங்க. அபிமா, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? தயவு செஞ்சு அப்பா சொல்றத கொஞ்சம் கேளுடா. ப்ளீஸ் கதவு திறடா. மாட்டேன். நான் திறக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு போயிடுங்க. சமந்தி, என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? வந்துட்டீங்களா சம்பந்தி? நீங்களே வந்து அங்க நடக்கிற அநியாயத்தை பாருங்க. வாங்க. என்ன? வாங்க சம்பந்தி. அபி பாருங்க, நீங்களே பாருங்க சம்பந்தி. கதவை பூட்டி வச்சிருக்கா. ரூமுக்குள்ள போனதுல இருந்து கையில கிடைச்சதெல்லாம் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா. நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். நான் பேச பேச கையில கிடைக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறா. வீட்டுல ஈஸ்வரியும் இல்ல, சரவண ஸ்வேதாவும் இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல சம்பந்தி. நீங்க ஏதாவது சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க சம்பந்தி. பதட்டப்படாதீங்க. அபி, நான் நந்தினி ஆண்டி வந்திருக்கேன். கதவை தர அபி. நீ இவ்வளவு ஆத்திரப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. நீ முதல்ல வந்து கதவை தர. என்னங்க அது? நான் வேணா கதவை உடைச்சிட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அபி, ஆன்ட்டி வந்திருக்கேன்னு சொல்றேன், இப்ப கூட கதவை திறக்க மாட்டியா? என் மேல உனக்கு மரியாதை நம்பிக்கை எதுவும் இல்லையா? அபி, என்னடா இதெல்லாம்? என் பொண்ணு காலெல்லாம் ரத்தமா வடியுது. அபி,
ஏன்டா இப்படி பண்ற? ஐயோ, என்ன தொடாதீங்க. அபி, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பண்ற? இங்க பாரு அபி, நீதான் என்னோட மருமகன்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். அதை யாராலையும் மாத்த முடியாது. முதல்ல இத நீ நம்பு. உனக்கு புரியுதா புரியலையா? எப்படி ஆண்டி? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஓ, இப்ப நடக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டியா? இதெல்லாம் சும்மா. நீ உன் மனச போட்டு குழப்பிக்காத. இப்ப சொல்றேன், நீ நல்லா கேட்டுக்க. விஜய் தாலி கட்டினா அத உன்னோட கழுத்துல தான் கட்டுவான். அதுக்கு நான் கேரண்டி. இந்த ஆன்ட்டி மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? எப்படி ஆண்டி? அதான் உங்க வாயாலே ஐஸ்வர்யா குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்துட்டீங்களே. இனிமே எப்படி ஆண்டி விஜய் ஏன் கழுத்துல தாலி கட்டுவாரு? அபி, நீ இந்த ஆன்ட்டியோட ஒரு முகத்தை தான் பாத்திருக்க. இன்னொரு முகத்தை நீ பார்த்தது இல்லையே. இனிமே பாப்ப. என்ன அபி அப்படி பாக்குற? இனிமே அந்த ஜோதி குடும்பத்துக்கு நான் கொடுக்க போற டார்ச்சர்ல அவங்களே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி ஓட போறாங்களா இல்லையான்னு பாரு. சும்மா எனக்கு ஆறுதல் சொல்ல தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. இப்ப என்ன உனக்கு? நீ எனக்கு மருமகளா வருவியா மாட்டியான்னு உனக்கு சந்தேகமா இருக்கு, அவ்வளவுதானே? நீ நம்புறதுக்காக இப்பவே ஒன்னு நான் என் மருமகளா ஏத்துக்கிறேன். புலி, நீ போய் குங்குமத்தை எடுத்துட்டு வா. அத்தை இருக்கேன்ல, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் இருக்கேன். இந்த ஜென்மத்துல நீதான் என்னோட மருமக. விஜய்க்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் கூட மட்டும்தான். இத நான் உனக்கு வச்சிருக்கிற குங்குமத்து மேல சத்தியம். என்னம்மா, இப்பவாவது எங்க அக்காவை நம்புறியா? சின்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. எழுந்துருமா, நல்ல எழுந்துரு. இந்த நந்தினி சொன்னதுதான் அபி. விஜய்க்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இப்ப என்ன வேணா நடக்கலாம். நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, புரியுதா? இந்த அத்தைய நம்பு. தேங்க்ஸ் ஆண்டி.